Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 39. Integrate the function 1 by root of x plus a plus root of x plus b. So இந்த function நம்ம என்ன பண்ணணும்? Integrate பண்ணணும் with respect to x. So first step என்னது? Let I which is equal to integral 1 by root of x plus a plus root of x plus b dx. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இதோட கான்ஜுகேட்டால என்ன பண்ண போறோம்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். சரியா? அதோட கான்ஜுகேட் என்னது? இங்க பிளஸ் சிம்பல் இருந்ததுன்னா மைனஸ் போட்டா அதுதான் என்னது? இந்த டினாமினேட்டர்ல இருக்க எக்ஸ்பிரஷனோட கான்ஜுகேட். ஓகேவா? இப்போ சொல்லுங்க which is equal to integral 1 by root of x plus a plus x plus b into இதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணும். இப்போ root of x plus a minus root of x plus b by root of x plus a minus root of x plus b dx. ஓகேவா? இப்போ சொல்லுங்க என்ன வரும்? which is equal to integral 1 நாள் இதை மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரப்போகுது. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி பை இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. சரியா? வி நோ தட் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா? இப்போ என்ன நமக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் root of x plus b whole squared அப்படின்னு வந்துரும் இல்லையா? into dx which is equal to integral எப்படி எழுதலாம்? நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டர் என்ன பண்ண போகிறோம்? இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும்? ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு x plus ஏன்னு கிடச்சிரும். இங்கே சென்டரில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு அதே மாதிரி ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு x plus b அப்படின்னு கிடச்சிரும். சரியாப்பா? புரியுதா இது வரைக்கும்? இப்போது இந்த மைனஸ் வந்து இதுக்குள்ளே வரும்போது என்ன ஆகிடும்? எக்ஸை வந்து என்ன ஆக்கிடும்? மைனஸ் ஆக்கிடும். பிஏ வந்து பிஏயும் மைனஸ் ஆக்கிடும். ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குங்க? ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் உள்ளே வரும்போது ரெண்டு டேர்ம்ஸையுமே எப்படி ஆக்கிடும்? மைனஸில் கொண்டு வந்துடும். சரியா? போடுங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ minus root of x plus b by x plus a minus x minus b. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? நமக்கு எக்ஸும் மைனஸ் எக்ஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். கரெக்டாப்பா? எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே ஏ மைனஸ் பி தான் இருக்கும். ஓகேவா? ஏ மைனஸ் பின்றது என்னது? கான்ஸ்டன்ட் தானே? ஸோ 1 by a minus b நம்ம என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம். சரியா? அது கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால தென் இன்டகிரலுக்குள்ளார யார் இருப்பாங்க? இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி இருப்பாங்க. இப்போ வந்து இதில் நமக்கு ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால இன்டகிரலில் நம்ம என்ன பண்ணலாம்? தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? which is equal to 1 by a minus b into bracket open பண்ணிக்கோங்க integral root of x plus a dx minus integral root of x plus b dx னு வந்துரும் இல்லையா? கரெக்டாப்பா? இன்டகிரேட் பண்ணுங்க. இது என்ன ஃபார்மு? we know that integral x power n dx. ஆக்சுவலாக இங்கே எக்ஸுக்கு பதிலாக x plus a இருக்குது. பவரில் என்ன இருக்குது? 1/2 இருக்குது. ரூட்னா பவரில் 1/2 இருக்கதா அர்த்தம். சரியா? ஸோ which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னா? அதாவது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 by a minus b into integral x plus a whole power 1/2 dx அப்படின்னு இருக்கிறதா அர்த்தம். இப்போ இது இருக்கு இல்லையா? அதே எப்படி எழுதலாம்? மைனஸ் integral x plus b whole power 1/2 dx.
ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக புரியுதா? இது எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? அப்போது எக்ஸ் பவர் n + 1 by n + 1 + c அப்படின்னு நம்ம இன்டகிரேட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? which is equal to 1 by a minus b. இப்போ என்ன பண்ண போகிறோம்? x plus a பவர் என்ன ஆகும்? 1/2 + 1 ஆகும். 1/2 + 1 என்னதுப்பா? இப்போ பாருங்க 1/2 + 1 பையில் 1 வச்சுப்போம் இல்லையா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? 1 × 1 1 + 1 × 2 by 2 × 1 2 which is equal to என்னது? 3/2. கரெக்டாப்பா? ஸோ இப்போ பவர் என்ன வந்துடும்? நமக்கு 3/2ன்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன வந்துடும்? பையில் 3/2 வந்துடும். சரியா? இந்த சென்டரில் மைனஸு, இதுவும் அதே தான். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எக்ஸுக்கு பதிலாக x + a தானே இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? அகெயின் அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதுவோம் இல்லையா? இது நீங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்களேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். ஏன்றது கான்ஸ்டன்ட்டு, டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நமக்கு 0 ஆகிடும். ஸோ 1 + 0 என்னது? 1 தான். அப்போ கீழே 1 தான் வரப்போகுது. ஸோ 3/2 × 1 என்னது? 3/2 தானே. அதனால தான் அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணல இங்கே. சரியா? இப்போ அதே மாதிரி இதை பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்? x + b ஹோல் பவர் 3/2 by 3/2 அப்படின்னு வரும். ப்ளஸ் சி இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். புரியுதாப்பா இது வரைக்கும்? கிளியரா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 3/2ஐயும் நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலாக டினாமினேட்டில் 3/2ன்னு இருக்குது. ஸோ வெளியில் வரும்போது நம்ம இங்கே எப்படி எழுதுவோம்? 2/3 அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக எழுதுங்க. இப்போ இதில் 3/2 என்னது? காமன் இல்லையா டினாமினேட்டரில்? ஸோ நியூமரேட்டருக்கு வரும்போது இப்படி வராது, 2/3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த 2/3 முன்னாடி எழுதிக்கலாம். அப்போ 2/3 × a - bன்னு எழுதிடலாம் இல்லையா? ப்ராக்கெட்குள்ளே நமக்கு என்ன இருக்கும்? x + a ஹோல் பவர் 3/2 மைனஸ் x + b ஹோல் பவர் 3/2 இருக்கும். ப்ளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் c. இதுதான் நம்மளுடைய i. கிளியராக புரியுதாப்பா சம்மு? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?